இந்த ஆக்டிவிட்டி ரவுண்டில் நீங்கள் 50,000 ஜெயிக்கலாம். கொஞ்சம் கவனமாக விளையாடுங்க, ஏன்னா இதில் எலிமினேஷனும் இருக்கு. ஓகே, வீட்டில் குக்கிங்லாம் பழக்கம் உண்டா ரெண்டு பேருக்கும்? நாசர், திவ்யா, நீங்கள் நிறைய பண்ணியிருக்கீங்க. உருட்டி இருக்கீங்களா? சப்பாத்தி உருட்டி இருக்கீங்களா? நிறைய. ரவுண்டாக வருமா வராதா? ஓரளவுக்கு. ஆனால் இங்கே பயப்பட வேண்டாம். இங்கே ஹெல்ப்புக்கு உங்கள் ஃபியான்சியாக இருக்காரு, அவர் வந்து ஹெல்ப் பண்ணலாம். சப்பாத்தி ரவுண்டாக ஆகிறதுக்கு இங்கே சப்பாத்தி கட்டுறா இருக்கு. பட் எத்தனை சப்பாத்தி பண்ணுறீங்க 2 மினிட்ஸில் தான் முக்கியம். ஓகே, யூ ஹேவ் லாட் ஆஃப் டைம், 2 மினிட்ஸ். ஸோ 2 மினிட்ஸில் நீங்கள் ரெண்டு பேரும் எவ்வளோ சப்பாத்தி பண்ணி முடிக்கிறீங்க? யார் அதிகமாக பண்ணுறாங்களோ அவங்களுக்கு 50,000, கம்மியாக பண்ணுறவங்க எலிமினேட் ஆகிடுவீங்க. ஓகே, ஆர் யூ ரெடி? எஸ். திவ்யா, உங்களோட ஸ்கோர் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் விளையாடணும். வாங்க. உங்களோட உட்பிக்கு நீங்கள் எப்படி வேணால் ஹெல்ப் பண்ணலாம், பேசலாம், என்கரேஜ் பண்ணலாம், இல்லை உருட்டி கொடுக்கலாம். ஆனால் அவங்க தான் கட்டில் உருட்டணும். பட் நீங்கள் ரவுண்ட் பண்ணி கொடுக்கலாம், இல்லை என்ன வேணால் பண்ணலாம். கட் பண்ண ஹெல்ப் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஓகே, பட் ஹெல்ப் பண்ணுங்க. குட். உங்களுக்கு 2 மினிட்ஸ் இருக்கு. எவ்வளோ சப்பாத்தி உருட்ட முடியுமோ அத்தனை உருட்டலாம். ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். அங்க வச்சுட்டு வந்து ஒன்றும் பண்ணாத. அங்கே அந்த சைடில் வச்சுக்கோங்க. அந்த சைடு நீ குறுக்க கை வைக்காத. மாவு எடுத்துங்க, மாவு எடுத்துங்க. எட்டு முதல்ல இங்கேருந்து எடு. மாவு இல்லை, மாவாது கொட்டுங்க நீங்கள். மாவு சிறுசா பண்ணுங்க, உருளை சிறுசா போடுங்க. டென்ஷன் ஆகாம தடவுங்க, மாவு தடவுங்க. உருளை சிறுசா போடாம. சரி, போதும் ரவுண்ட் பண்ணுங்க. போது இரு. மாவு சிறுசா போட்டா வந்துடும். ஓகே, வெரி குட். ஒன்று. ஓ, வெரி ஸ்மார்ட் கேர்ள். ரெண்டு. அதை எடுத்துடலாம். அதை எடுத்துட்டு இவர் கொடுத்துட்டு போட்டுருங்க. இது பெருசா விட்டப்பா, சின்ன இல்லை ஓகே, கரெக்டாக பண்ணுங்க. இது கலவா வந்தா போதும். இல்ல பெருசா பண்ணனா பண்ண டைம். போதும், அப்படியே போட்டுருங்க. வெரி குட். நெக்ஸ்ட் 3 ஆச்சு. உருட்டு. அதே உருட்டு. சின்ன பண்ணாதப்பா. டென்ஷன் ஆகாதீங்க. ஒரு கரெக்டா பண்றாரு அவரு. இல்ல, அப்பதான் கட் பண்ண முடியும். இல்லப்பா, சொன்னா ஆமத்து இது பண்ண முடியாது. சரி, ஓகே. ஓகே, புரிஞ்சுட்டாங்க. ஓகே. இந்த 30 செகண்ட்ஸ் இருக்கு. போதும். அதுவே 2 பண்ணிருக்கலாமே. பாருப்பா, கொஞ்சம் பெருசா விட்டுன்னு சொன்னா கேக்குறியா? ஓகே, டென்ஷன் ஆகாது. 26 செகண்ட்ஸ் இருக்கு. பொறுமையா பண்ணு. ஆசரல. பாத்து. மெதுவா. இல்ல டைம்ல விடு. ஓகே. ஐயோ. இல்ல பாரு. அப்ப அத மட்டும் நல்லா இருந்துச்சு. அதே மட்டும் எடுத்துரு. ஆமா, கட்ட வேற இருக்கு. தள்ள போட்டு போறாங்க. ஓகே, எடுத்து போடு. போடு. ரவுண்ட் பண்ணுங்க. இன்னொரு பண்ணு. அதே பண்ணு. 0 டைம்ஸ் அப். 5 சப்பாத்தி உருட்டி இருக்கீங்க 2 நிமிஷத்துல. நாட் பேட். கடுகுதா? டென்ஷனா? சப்பாத்தி கட்டில அடிச்சிருப்பீங்களே. நான் சொன்னது கேட்க மாட்டீங்க, என்ன நீங்கன்னு சொல்லிட்டு. நீங்க அப்படிதான் பண்ண போறீங்களா? சரி, நீங்க வெயிட் பண்ணுங்க. அவங்க எத்தனை சப்பாத்தி மாவு உருட்டுறாங்கன்னு பார்க்கலாம். டென்ஷன் ஆகாம, சண்டை போட்டுக்காம, அடிச்சுக்காம, ஒழுங்கா 2 பேரும் சமையல் வேலையை பாக்குறீங்க. ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். Thank you. Your time starts now. நீங்க நான் நில்லுங்க பேச. if you want to. பரவாயில்ல. ஓகே, கட் பண்ணுங்க. One minute 10 seconds இருக்கு. இல்ல, நீங்க அதுல இது பண்ணணும், பிரஸ் பண்ணணுமா? அதே பிரஸ் பண்ணுங்க. அதை இன்னொன்னு பிரஸ் பண்ணிடுங்க. இதையும் பிரஸ் பண்ணிடணும். இதையும் பிரஸ் பண்ணு. 48 45 seconds இருக்கு. பிரஸ் பண்ணு.
30 seconds, 32 seconds, 31. Hey. 15 seconds இருக்கு. Time's up. அவங்க 5 பண்ணிருந்தாங்க. நீங்க 1 2 3 4 5 6 7 8 பண்ணிருக்கீங்க. நீங்க 50,000 ஜெயிச்சிருக்கீங்க. அடுத்த ரவுண்டுக்கு போறீங்க. கங்க்ராட்ஸ். திவ்யா, நீங்க ரொம்ப அழகா விளையாண்டீங்க. ஆனா எலிமினேட் ஆறீங்க. ஓகே. வாங்க இங்க வாங்க. வருத்தமா இருக்கா? கொஞ்சம் 30,000 ஜெயிச்சிருக்கீங்க. 7 தங்கம் ஜெயிச்சிருக்கீங்க. அது இல்லாம கிரீன் ட்ரெண்ட்ஸ்க்கான 2,500 கிஃப்ட் வாட்சர் ஜெயிச்சிருக்கீங்க. நல்லா சாப்பிட கடை 2,000 கிஃப்ட் வாட்சரும் ஜெயிச்சிருக்கீங்க. வெறுங்கையில போல நீங்க. ஸோ அதனால சந்தோஷப்படலாம். ஹாப்பியா போகலாம். ஓகே, விஷ் யூ போத் வெரி வெரி ஹாப்பி மேரிட் லைஃப். குட் லக் டு யூ போத். ரொம்ப அழகான கப்பலா இருக்கீங்க. உங்க வாழ்க்கை அழகாக அமைக்கும். இப்போ லெவல் 5க்கு போகிறோம். இதுல வந்து 1 lakh நீங்க ஜெயிக்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ரவுண்ட் தான். உங்களோட ஃபியான்சி கிட்ட 5 வார்த்தை காமிப்போம். அவர் ஏதாவது ஒரு வார்த்தை மனசுல நினைச்சுப்பாரு. அந்த வார்த்தை என்னன்னு 21 கேள்வியில 3 நிமிஷத்துல நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகே. ஓகே ஓகே. புரிஞ்சிருச்சுல? புரிஞ்சு. நீங்க கேட்குற கேள்விக்கு அவர் சரியா இல்லையா, இல்ல வந்து சாலிட் லிக்விட், இல்ல லிவிங் நான் லிவிங் அப்படி மட்டும் தான் சொல்ல முடியும். ஓகே, அது தவிர வந்துட்டு மோனோ ஆக்ட்லாம் பண்ண முடியாது. ரைட்? ஓகே. ஆல் தி வெரி பெஸ்ட். குட் லக் டு யூ போத். தேங்க்யூ. பார்ட்டி பார்க்க ரெடியா? ரெடி. ரெடி மேம். வாங்க. கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி விளையாடுங்க. 1 lakh worth money. ஓகே. ஓகே ஓகே. குட் லக். தேங்க்யூ மேடம். Your time starts now. இது சாப்பிட்ற பொருளா? இல்ல. விளையாட்டு சம்பந்தப்பட்டதா? இல்ல. லிவிங் திங்கா நான் லிவிங் திங்கா? லிவிங் திங். லிவிங் திங். அனிமல்ஸ் சம்பந்தப்பட்டதா? ஆமா. எங்க வீட்டில் வளர்க்குற அனிமல்ஸ் ஏதாவது சம்மந்தப்பட்டதா? கடிக்கக்கூடிய விலங்கா? ஆமா. பெரிய விலங்கா? பெருசாவும் இருக்கு சின்னதாவும் இருக்கு. எனக்கு பிடித்த விலங்கா? ஆமா. நாங்க பேர் வச்சு வளர்த்துற விலங்கா? கண்டிப்பா. வெள்ளையான விலங்கா? இல்ல. இல்ல. எங்க வீட்ல இருக்கும் வெள்ளையான விலங்கா? டோட்டா. இல்ல. சத்தம் போடக்கூடியதா? சத்தம் போடும். நிறைய முடி உள்ளதா? ஆமா. எனக்குனாலே முடி இருக்குமே. அது பொம்மையாவும் இருக்குமா? லிவிங் திங். 14 questions time. 30 seconds ஆயிருக்கு. நான் 7 கேள்வி கேட்கலாம். பெடிகிரி சாப்பிடக்கூடிய விலங்கு? ஆமா. ரெடி? நாய். நாய். சத்தமா சொல்லுங்க. டாக். டாக் is the right answer. 15 questionல கரெக்டான பதில் சொல்லிட்டீங்க நீங்க. வாவ். 1 lakh ஜெயிச்சிருக்கீங்க. நீங்க லிவிங்கான கேட்டுட்டு அப்படியே டால்னு சொல்ல முடியுது. எங்க வீட்ல ரெண்டுமே இருக்கா இருக்கு. பூனைக்குட்டியும் இருக்கு மேம், நாய்க்குட்டியும் இருக்கு. டால்னு கேட்டீங்க? நாய்க்குட்டி பொம்மையும் வச்சிருக்கோம், நாயும் வச்சிருக்கோம். அந்த பொம்மையும் வச்சிருப்பாங்களா அப்படின்னு கேக்குறேன். ஓகே ஓகே, அவங்க நீ லிவிங் அண்ட் நான் லிவிங் கேட்டதுக்கு அப்புறம் நீங்க வந்து டால்னு கேட்டீங்க. நானே கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் கொஞ்ச நேரத்துல. எனிவே 1 lakh ஜெயிச்சிருக்கீங்க. உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடி உங்க அம்மா வந்து அந்த 1 lakh ஜெயிச்ச உடனே ஒரு எக்ஸைட்மெண்ட் காமிச்சாங்க. உங்ககிட்ட தான் பேசணும். அம்மா எப்படி ஃபீல் பண்றீங்க? புதியுகம் சேனலுக்கு கோடான கோடி நன்றி அம்மா. உங்களை பார்த்ததுல நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். தேங்க்யூ ஸோ மச். எங்கள் பொண்ணு இல்லை, இங்கே வந்திருக்கிற எல்லா பொண்ணுங்களும் அவங்கவுங்க திருமண வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். நைஸ் ஹவுஸ்.
ஸோ 1 லேக் ஜெயிச்சிருக்காங்க. அந்த 1 லேக்ல நீங்க என்ன பிளான் பண்றீங்க? இப்போ மைண்ட்ல போயிட்டு இருக்குல்ல, இது வந்து அங்க செலவு பண்ணலாம், இங்க செலவு பண்ணலாம் மைண்ட்ல போயிட்டு ஆமாம்மா, இருக்குல்ல. அவளுக்கு திருமணம் வந்து ரொம்ப பக்கம் வந்துருச்சு. ஆஹா. நகையெல்லாம் அடமானத்தில் இருக்குது. ஆ. அதெல்லாம் கொஞ்சம் மீட்டு என்னுடைய பொண்ணோட திருமணத்தை ரொம்ப விரைவில் உங்களை கூப்பிட்டு புதியகம் சேனல் எல்லாரையும் கூப்பிட்டு என்னுடைய பொண்ணு கல்யாணத்தை நான் செய்வேன். உங்க அம்மா ஆசைப்படுற மாதிரி உங்களோட கல்யாண வாழ்க்கை அழகா அமையணும்னு ஆசைப்படுறேன். நீங்க அவரை பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் மீட்டிங் இருக்கும்ல, அந்த காஃபி கொடுக்க சொல்லியிருப்பாங்க, அதுதானே அப்படிதானே பொண்ணு பார்ப்பாங்க யூஸ்வலா? நீங்க வேற ma'am. நான் பார்த்ததே இல்ல, போட்டோல தான் பார்த்திருக்கேன். அப்புறம் இவங்க பேசி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் போட்டோ கூட காமிச்சாங்க. போன்ல பேசினாரு உங்ககிட்ட? வீட்ல 2 வீட்லயும் வீட்ல பேசினதுக்கு அப்புறம் இவர்தான் நிச்சயமானதுக்கு அப்புறம் நீங்க அதுக்கு வந்து பாத்தீங்க. அதுக்கு முன்னாடி பார்க்கல? பார்த்தது இல்ல. ஓகே. எப்படி இருந்தது உங்களுக்கு? வந்து எப்படி இருப்பாரு அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்திருக்கீங்களா? அப்படி இருந்ததில்ல, பெருசா என்கிட்ட சொல்லல. கொஞ்ச நாள் பேசினது, படிப்பு இன்ஜினியரிங் போயிட்டு இருக்கனால கொஞ்சம் சொல்லல. கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாரும் வந்து பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் போட்டோ காமிச்சாங்க. பார்த்ததும் பிடிச்சிச்சு. அப்பாடா, நல்லா அழகா ராஜ்குமார் மாதிரி இருக்காரு அப்படின்னு உங்களுக்கு எப்படி தோணுது? நீங்களும் அந்த மாதிரி தானே? பார்க்காம தான் உங்களுக்கும் என்கிட்ட காட்டிட்டு தான் கேட்டாங்க. உங்ககிட்ட காட்டி தான் கேட்டாங்க. ஓகே, நீங்க ஓகேன்னு சொல்லிட்டீங்க. உங்களுக்கு தெரியும் நம்ம கல்யாணம் பண்ணிக்க போற பெண் எப்படி இருப்பான்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தான் தெரியாம இருந்தது. ஒரு நாள் முழுக்க இன்னைக்கு தான் நீங்க வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்களா அவரோட? ஒண்ணா. அப்படிதானே? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த ஃபீல்? எப்படி சொல்றதுனே தெரியல. எல்லாம் வெளியே பேசிக்கும் போது நான் அங்க போனோம் இங்க போனோம்னு சொல்லும்போது அதை ஒரு நாள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இல்ல. ஒண்ணா சாப்பிடுறது இல்ல, ஒண்ணா டைம் ஸ்பெண்ட் பண்றது, ஒண்ணா ஆக்டிவிட்டி ரவுண்ட் பண்றது எல்லாம். சோ நிறைய கிச்சன்ல வேலை செய்ய வேண்டியதா இருக்கும். பயங்கர டென்ஷன் ஆனாங்களா அவங்க? இதுவரை நான் செஞ்சதே இல்ல. ஆஹா. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் செய்றேன். அப்படியா? கிச்சன்ல போய் ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா அம்மாவுக்கு? நான் பண்ணிருக்கேன். இவர் பண்ணது கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பண்றீங்க. ஆமாங்க. ஓகே ஓகே மேம். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, என் தாத்தா பாட்டிக்கு, என் ஃபேமிலிக்குலாம் நீங்க ஒரு பெரிய ஹாய் சொல்லணுமா எல்லாம் சொல்லி விட்டுருக்காங்க. ஓகே. பெனசீரோட ஃப்ரெண்டுக்கு, அவங்களோட தாத்தாக்கு, அதுக்கப்புறம் யாரு? எங்க ஃபேமிலி சிஸ்டர்ஸ் உங்க எல்லாம். ஃபேமிலி சிஸ்டர்ஸ்க்கு, அவங்க அக்காவுக்கு ஸ்பெஷலா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். உங்களோட கல்யாணத்துல என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப அழகா விளையாண்டுட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்களும் அவங்கள விஷ் பண்ணுங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ மேம். நிறைய தடவை சொல்லிவிட்டாங்க, ஸ்னேகாவை பார்த்தா நான் கேட்டேன்னு சொல்லு, ஸ்னேகா மேம் பார்த்தா நானும் கேட்டேன்னு சொல்லுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஓகே ஓகே மேம். நான் கேட்டேன் பிரச்சனை கோச்சுட்டு போறாரு. ஓகே. உங்களோட கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். அஃப்கோர்ஸ் எஸ். பட் ஏன்னா வந்து சில பேர் நினைப்பாங்க நம்ம வந்து ஃபாரின்ல செட்டில் ஆயிருக்கலாம், இல்லை இங்கே செட்டில் ஆக போறோம். இப்போ வந்து அப்பா அப்பா விட்டு நீங்க தனியா? அப்படி இல்லை, எப்பவும் ஃபேமிலியோட இருக்கணும். இப்போ இருக்கிற என் ஃபேமிலி மாதிரி இவங்களும் புதுசா 5வது பேரு, அவங்க அம்மா அப்பா, அப்படி 10 பேரா. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. ஃபேமிலியோட இருக்கணும்னு ஆசைப்படுறது ரொம்ப அழகா இருக்கு. இப்போ நீங்களும் சிஸ்டரும் பயங்கர க்ளோஸ் இல்லையா? அந்த நேரத்தில் இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு இன்னொரு வீட்டுக்கு போகிறீங்க, எப்படி இருக்கு உங்களோட ஃபீலிங்? அது ரொம்ப கஷ்டமான ஃபீலிங் தான் மேம். நானும் தங்கச்சி அப்பா அம்மா 4 பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. எதையும் மறைச்சிட்டு, எனக்கு ஃப்ரெண்ட்ஸே அவங்க 3 பேர் தான். ஓகே. வீட்டில் தான் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்க போறேன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா அவர் ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு இல்லையா? கண்டிப்பா பார்த்துக்கணும். ஏன்னா ஒவ்வொரு பெண்ணும் நிறைய கனவுகளோட நிறைய கற்பனைகளோட தான் வந்து கல்யாண வாழ்க்கையில அடியெடுத்து வைக்கிறாங்க. அது எதுவுமே டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாதான் என்னோட ஆசை. உங்களுக்கு வந்து பிஸ்கெட் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பிஸ்கெட் தான் வாங்கி கொடுத்தீங்களா நீங்க? என்ன வாங்கி கொடுத்தீங்க? நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிஸ்கெட் வாங்கி கொடுத்தேன். ரசகுல்லா பிடிக்கும். ரசகுல்லாவும் பிடிக்கும். சாப்பாடு ஐட்டம் எல்லாமே பிடிக்குமா? பார்த்தா அப்படி தெரியவே இல்லையே உங்களை. நல்லா சாப்பிடுவீங்களா? ஸ்வீட்டு பிஸ்கெட்லாம் நல்லா சாப்பிடுவேன். ஏன் பிஸ்கெட் பிடிக்கும்? அதெல்லாம் புதுசா இருக்கு. அது சின்னதுலேருந்தே பழகிடுச்சு மேம். டெய்லியும் காலையில் அந்த டீ பிஸ்கெட்லன்னா எனக்கு அழுக வந்து, பிஸ்கெட் இல்லைன்னா அழுதுருவீங்க நீங்க. அந்த காலையில கூட அந்த சண்டை நடந்துச்சு. நீங்க நகை வாங்கி கொடுக்குறீங்க இல்லையோ, பிஸ்கெட் கண்டிப்பா வாங்கி கொடுத்துருங்க. கண்டிப்பா. சிம்பிள். உங்களுக்கு பிஸ்கெட்ல நிறைய செலவாயிருக்கும்னு நினைக்கிறேம்மா. டெய்லி பிஸ்கெட் வாங்கி கொடுத்தே செலவு. உனக்கு பிஸ்கெட் வாங்கி கொடுத்தே நான் அந்த மாதிரி இன்னைக்கு கூட திட்டிட்டாங்க. சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி. நான் நிஜமா சொல்லியிருக்கேன். அப்படி சொல்லியிருக்கேன். காலையில காலேஜுக்கு இவங்களுக்கு 7:30க்கெல்லாம் புறப்பட்டு போகணும். டிஃபன் வேணாம் அவங்களுக்கு. அவங்க டிஃபன் இல்லை, எனக்கு பிஸ்கெட்டு கொடுக்கலன்னா அவள் அப்படியே அழுதுட்டே போவா காலேஜுக்கு. எனக்கு அப்படி இருக்கு. ஆமா, வெரி குட். நல்லா இருக்கு. இன்னைக்கு காலையில் கூட உனக்கு பிஸ்கெட் சாப்பிட்ற பழக்கம் போகாதுன்னு திட்டிகிட்டே வந்தாங்க. அதுக்கும் அழுதேன் காலையில். டேட் திட்டி. ஸோ யூ ஆர் சோ அடிக்டட் டு பிஸ்கெட். ஓகே. நீங்க பிஸ்கெட் வாங்கி கொடுத்தா ஏதாவது கோவம்? பிஸ்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன், கோவப்படக்கூடாதுன்னு. அப்படி கண்டிப்பா பிரச்சனை இல்லை. வாழ்க்கை பியூட்டிஃபுல்லா இருக்கட்டும். இப்போ நம்ம லெவல் 6க்கு போறோம். இங்கே வந்து நீங்க முடிவெடுக்கிற ரவுண்ட். இந்த ரவுண்ட்ல 2 lakh வரையும் நீங்க ஜெயிக்கலாம். இங்க 3 பாக்ஸ் நீங்க பார்க்கலாம்.
ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் 20 ரூபா கட்டு, 50 ரூபா கட்டு அண்ட் 100 ரூபா கட்டு இருக்குது. நீங்கள் மொத்தமாக 20 கட்டு எடுக்கலாம், இல்லை ஒரு பாக்ஸ்ல இருந்து 20 கட்டும் எடுக்கலாம். ஆனால் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அது மொத்தமும் உங்களுக்கு தான். நீங்கள் 1 லேக் ஜெயிச்சிங்களே அது கொண்டு போக முடியாது, இதில் எடுத்தது மட்டும் தான் நீங்கள் கொண்டு போக முடியும். ஓகே. அது 1 லேக்கும் இருக்கலாம், 1 லேக் கம்மியாகவும் இருக்கலாம், 1 லேக்குக்கு அதிகமாகவும் இருக்கலாம். இப்போ நீங்கள் டிசைட் பண்ண வேண்டியதை விளையாட போகிறீங்களா இல்லை விட்டுட்டு போக போகிறீங்களான்னு. ஏன் சொல்லு இஷ்டம் தான். நீங்கள் அம்மா கிட்டேயும் கேட்கலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். அம்மா சொல்கிறாங்க போதுன்னு, நீங்களும் போதுன்னு டிசைட் பண்ணுறீங்க. வேண்டாம், பேராசை வேண்டாம், வேண்டாம், டிசைட் பண்ணிட்டீங்க. அவங்க இஷ்டம் தான். அவங்க இஷ்டம் தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதான் அவங்க இஷ்டம் என்னமோ அவங்க பண்ணிட்டோம். இப்போ மட்டும் தானே கல்யாணத்துக்குமா அப்புறமா? எப்பயுமே அப்படி எப்பவுமே இப்படி தான் இருக்கணும், எப்பவும் இப்படி தான் இருக்கணும். ஓகே ஓகே. ஸோ நீங்கள் டிசைட் பண்ணிருக்கீங்க போதுன்னு. இதுவரையும் 1 லேக் ஜெயிச்சிருக்கீங்க. பேனாஜர் புதுயுகம் வழங்கும் ருபீஸ் 1 லேக் வின் பண்ணிருக்கீங்க. கையில் கிடைச்சிருச்சு. கிரீன் ட்ரெண்ட்ஸ் வழங்கும் கிஃப்ட் வவுச்சர் 2500. இது உங்களுக்கான பிரைடல் பேக்கேஜ். நல்லா சாப்பு கடை வழங்கும் 2000 கிஃப்ட் வவுச்சர். ஸ்டெர்லிங் ஹாலிடே வழங்கும் உங்களோட ஹனிமூனுக்காக 3 days 2 nights-க்கான ஹனிமூன் பேக்கேஜ். இந்தியா முழுக்க நீங்க எங்க வேணா ஸ்டே பண்ணலாம். அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸும் இருக்கு உங்களுக்கு. எப்பவுமே நீங்க தான் சாப்பிடுவீங்க, இன்னைக்கு அவருக்கு ஊட்டி விட்டுறீங்க. சாப்பிடக்கூடாது, நீங்க சாப்பிடக்கூடாது. சரி ஓகே, மனசே வர மாட்டேங்குது. நீ அப்ப நீங்களும் ஒன்று விட்டுடுங்க, அவரும் ஒன்று. ஓகே. Wish you both a very very happy married life. Have a great life. பேனாசிர் முகத்தில் அவ்வளோ சந்தோஷத்தை பார்த்தோம், அவங்க அம்மாவும் அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பெண்கள் சந்தோஷப்படணும் தான் எங்களோட ஆசை. நீங்கள் இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கணும்னா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. இன்னொரு அழகான எபிசோடில் நான் உங்களை சந்திக்க வரேன். திஸ் இஸ் ஸ்னேஹா சைனிங் ஆஃப். இது மேலும் கூட தாலிக்கட்டு சீசன் 2 பவர்ட் பை ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகர் ஷர்ட்டுகர். பாய்.